ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A ஜென்ரல் இங்கிலீஷில் நீங்கள் வந்து எப்படி ஃபுல் மார்க் வாங்கலாம் அதோட அனாலிசிஸாக இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். இப்போ முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபிசிக்கலி கேட்டகரியில் ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம அந்த கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி இதை நீங்கள் வந்து புக்கில் எங்கெங்கே படிக்கணும் நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்டாக வந்து பார்த்துட்டு வரோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா அந்த கிராமருக்கானதை நம்ம வந்து போட்டோம். ஸோ வந்து கிராமர் வந்து புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் வந்து அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், அதை வந்து பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்டால் போயம் ப்ரோஸ் நம்ம புக்கில் வந்து எங்கே இருக்குது அதான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக போயமும் ப்ரோஸ் சார்னா வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இது வந்து ப்ரோஸோட ஒரு கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் சர் சி.வி. ராமன். ஓகே, சர் சி.வி. ராமன் பற்றி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 பாயிண்ட் வந்து இருக்கு. சிலபஸ்ல இருக்காங்க கேட்டீங்க அப்படின்னா சிலபஸ்ல இருக்கு. வாட்டர் த எலிக்சர் அப்படிங்கிற ப்ரோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க. சர் சி.வி. ராமன் பத்தி தான் ஃபுல்லா வந்து கொடுத்துருப்பாங்க. இது நம்ம புக்ல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே நம்ம புக்ல பாருங்க. ஸோ ப்ரோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப் பேஜ் நம்பர் 927 வந்து இருக்கு. ஸோ நமக்கு 927 பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக்கில் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கதை மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கொடுத்துருப்போம். உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக மொத்தமாக படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேர் முக்கியமான பாயிண்டெல்லாம் வந்து படிக்காமல் விட்டுருவீங்க, இல்லை லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணாமல் வந்து விட்டுருவீங்க. நம்ம அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த புக்கில் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேபிள் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த டேபிள் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டேபிளை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனால் போதும் அப்படின்னு இருப்போம். ஓகே, ஸோ இங்கே பாருங்க பேஜ் நம்பர் 17. ஸோ நம்ம வரிசையாக எல்லா ப்ரோஸ் போயம் தனியாக ப்ரோஸ் தனியாக வரிசையாக வந்து கொடுத்துருப்போம். இதில் வந்து நம்ம ப்ரோஸ் வாட்டர் எலிக்சர் ஆஃப் லைஃப் சர் சி.வி. ராமன். இப்போ இந்த 3 பாயிண்ட் பாருங்க. கொஸ்டின்ல கேட்டது உங்களுக்கு இப்போ நீங்க மொத்தமாக அந்த கதையை ஃபுல்லாக வந்து படிச்சிருப்பீங்க. லாஸ்ட் மினிட்ல வேகமாக நீங்க இதை ரீகால் பண்ணணும் அப்படின்னா இதை பண்ணி அப்படினால இது போதும். இந்தியன் பிசிசிஸ்ட் பாயிண்ட் இருக்கா? இந்தியன் பிசிசிஸ்ட். ரெண்டா பாருங்க ஹானர் பை பாரத் ரத்னா இருக்கா? பாரத் ரத்னா எந்த வருஷம் எல்லாமே வந்து இருக்கு. அதுக்கு அடுத்த பாயிண்ட் சர் சி.வி. ராமனோட பர்த்டே வந்து நேஷனல் சயின்ஸ் டேவா கொண்டாடுறாங்களா? ஸோ அவரோட பர்த்டே எங்க இருக்கா? 7 நவம்பர்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து பிறந்திருக்காரு. அப்படின்னா 7 நவம்பர்ல பிறந்து 21 நவம்பர்ல பார்த்தோம் அப்படின்னா இறந்திருக்காரு. ஸோ 7 நவம்பர்ல பார்த்தோம்னா அவரோட பர்த்டே. நம்ம இங்க சயின்ஸ் டே பாயிண்டையும் கொடுத்துருக்கோம். பிப்ரவரி 28 பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் சயின்ஸ் டே. ஸோ அவர் பிறந்தது நவம்பர் 7, சயின்ஸ் டே பிப்ரவரி 28. இந்த 3ஆவது பாயிண்ட் சர் சி.வி. ராமனோட பர்த்டே தான் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் சயின்ஸ் டே வந்து கொண்டாடுறோம். அப்போ இதான தப்பு. 1 and 2 தான் பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட். அப்போ 45வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு 1 and 2, அதாவது ஆப்ஷன் சி 1 and 2 ஒன்லி கரெக்ட். நம்ம அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த டேபிள் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அங்கே செப்பரேட்டாக ஃபுல் சிலபஸ் போயம் ப்ரோஸ் கொடுத்துருந்தாலுமே உங்களுக்கு டேபிள் மட்டும் நம்ம தனியாக வந்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா போயம் வந்து இருக்கும். நம்ம வந்து போயம், ஆத்தர், நேஷனாலிட்டி, பீரியடு, அவங்க வாங்கின அவார்டு, அதர் ஒர்க்கு, அதர் டீட்டெயில். ஸோ வரிசையாக சிலபஸில் இருக்கிற எல்லா போயம் வந்து இருக்கும். போயம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ரோஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ரீகால் பண்ணுறதுக்கு லாஸ்ட் மினிட்ல இதை மட்டும் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா வந்து போதும். நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு கொஸ்டினாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த டேபிள்லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதை நம்ம ஃபுல்லாக அடுத்தடுத்து இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த டேபிள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து முதல் டேபிள் போயம், 2ஆவது டேபிள் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோஸு, 3ஆவது டேபிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ முதல்ல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்ம வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன அப்படிங்கிற அர்த்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு போயமாக நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஒவ்வொரு போயமாக கொடுத்துட்டு ஸோ ஒவ்வொரு லைன் பை லைனாக ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்ம வந்து இது வந்து கொடுத்துருக்கோம். அப்படி ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாமா? இதை நீங்கள் ரீகால் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னால வந்து போதும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் அனலைஸை இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் எங்கெங்கேருந்து படிக்கணும். ஏன்னா இப்போ எக்ஸாமில் இப்போ நம்ம இந்த கொஸ்டின் பார்க்குறோம், சர் சி.வி. ராமனை பார்க்கோம் அப்படின்னா இதை உங்களுக்கு டேரெக்டாக அதுலேயும் வந்து கேட்க போகிறது இல்லை. அப்போ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சிலபஸில் ஏகப்பட்டு பேர் வந்து இருப்பாங்க, அப்படி தானே? ஸோ அப்போ வந்து அவங்கள சார்ந்து வந்து பார்க்கலாம். அப்படி இந்த மாதிரி டேபிளை ஃபுல்லாக படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து இப்போ வந்து இவங்கள மாதிரி தான் உங்களுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேருவை பற்றி வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கேட்கலாம். அப்போ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் வந்து முக்கியம். அப்படி இந்த மாதிரி படிக்கணும். அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அந்த கொஸ்டினை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நீங்கள் எப்படிலாம் படிக்கலாம் நம்ம அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து 3 டேபிள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. ஸோ நம்ம அடுத்தும் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான டேபிள் வந்து கொடுத்துருப்போம். ஸோ
டேபிள் மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 பேஜ் மேல வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ரோஸோட கேரக்டர் மட்டும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கேரக்டர் மட்டும் நம்ம பின்னால பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ப்ரோஸ் வந்து இருக்கும். இங்க வந்து ஜஸ்ட் அந்த கேரக்டர் மட்டும். ஸோ ஒவ்வொரு ப்ரோஸ்லும் யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு இதுல இருந்து கொஸ்டின் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா இதுல இருந்தும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 2-3 கொஸ்டின் வந்து இருக்கு. அப்ப நீங்க ஈஸியா பார்த்தோம் அப்படின்னா எப்படி கேட்டாலும் ஃபுல் மார்க் வந்து வாங்கிடலாம். அடுத்த ப்ரோஸ் பாருங்க. வாட் டிட் த யங் சீகல் டூ வென் ஹிஸ் பேரண்ட்ஸ் பெக்கான் டு ஹிம். ஓகே, சீகல்ல பத்தி ஒரு 4 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாயிண்ட்ல எது கரெக்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்க பாருங்க. ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் பேஜ் நம்பர் 860 இதுல வந்து இருக்கு. ஸோ பேஜ் நம்பர் 860 நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி யூடியூப்ல பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஷார்ட்கட்டு வீடியோ, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆப்ல டெஸ்ட் சீரிஸ், சூப்பர் டாஸ்க் எல்லாமே வந்து இருக்கு. ஓகே, இதான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபிளைட். இப்போ நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்க பாயிண்ட் என்னது? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ல நமக்கு 4ல 2 பாயிண்ட் தான். அதாவது இந்த ஏ ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா 1 and 2, சில 1 and 3, டில 2 and 4. ஓகே, ஸோ அந்த 4ல பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு எது வந்து கரெக்ட் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இங்க பாருங்க. he began to sweep, he screamed with fright and attempt to rise again. எங்க இருக்கு இந்த பாயிண்ட்? ஸோ நீங்க பாருங்க, fright and இந்த இருக்கா? ஸோ with fright and attempt to rise again சேம் பாயிண்ட். அப்போ நமக்கு 2வது ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரைட். ஓகே, அப்போ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கலாம்? 2வது ஆப்ஷன் ரைட் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா சியா வந்து இருக்க முடியாது. மிச்ச 3ல தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் sang his feet into green sea. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கிரீன் சீயை பார்த்தோம்னா ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா கிரீன் சி வந்து இருக்குமா? சீனா நமக்கு வந்து ப்ளூ, டார்க் ப்ளூ, நேவி ப்ளூ, ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸோ வந்து ஒரு சில பேர் கதை ஞாபகம் இல்லை அப்படின்னா வந்து அது தோணும். ஓகே, ஸோ இங்க பாருங்க. vast green sea beneath him with little ridges moving in, he turned his beak sideways and crowd amusedly. ஓகே, கிரீன் சி இருக்கா? ஸோ கிரீன் சி அப்போ 2, 4 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? 2 and 4. இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நீங்க வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கதை மாதிரி ஷார்ட்கட் மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். இது போக பார்த்தோம்னா நீங்க புக்கே ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து ஃபுல் மார்க் வாங்கிடலாம். நம்ம வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து புக் பேக் ஆன்சர். ஸோ வந்து சமச்சீர் புக்ல புக் பேக் கொஸ்டின்கான ஆன்சர் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க வந்து அதையும் வந்து படிச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, அடுத்தது 50வது கொஸ்டின். ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் born of despair with sudden spring. இது வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. புக்ல எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம புக்ல உங்களுக்கு வந்து முதல்ல அந்த டேபிள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்க்கான அர்த்த மீனிங் என்ன அதனால எக்ஸாம்பிள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நம்ம ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு போயமா தனித்தனியாக கொடுத்துட்டு அதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இப்போ பார்த்த பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா என்னது? born of despair with a sudden spring எங்க இருக்கு? கரேஜ் அப்படிங்கிற போயம்ல born of despair with a sudden spring. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சடன் ஸ்ப்ரிங் ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன? எஸ்ல ஸ்டார்ட் ஆகுதா? அப்போ அலிட்ரேஷன். அவ்வளவுதான். ஸோ வந்து நமக்கு சேம் லெட்டர்ல ஸோ வந்து ஒரு லைன்ல பார்த்தோம் அப்படின்னா சேம் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து அலிட்ரேஷன் வந்து வரும். ஓகே, அந்த லெட்டர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கான்சன் லெட்டர். ஸோ இந்த மாதிரி எஸ் அதாவது ஏஇஐஓயு அது தவிர பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். இப்போ டேரிங் டீடு இருக்கா? டிடி. ஓகே, சடன் ஸ்ப்ரிங், சம்திங் சோலு, திங்க் தட். ஸோ ஏஇஐஓ தவிர மிச்சது பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அவ்வளோ சிம்பிள். இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அல்ட்ரேஷன் அப்படி. இங்க பாருங்க, கேனு காலு, ஹீ ஹேவ், ஹூ வுட். அவ்வளோ சிம்பிள். ஸோ முதல் எழுத்து வேற வேற வார்த்தையில முதல் எழுத்து சேமா வந்து இருக்கணும். நம்ம அந்த பாயிண்ட் பாருங்க, இங்கே வந்து சொல்லியிருப்போம் ரிப்பிட்டேஷன் ஆஃப் இனிஷியல் ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சனன்ட். ஓகே, ஸோ இந்த கான்சனன்ட் சவுண்ட். ஸோ இந்த கான்சனன்ட் நமக்கு இப்போ ஏஇஐஓயு நம்ம வந்து ஒவ்வொரு அப்படிமோ மிச்சம் எல்லாமே நம்ம வந்து கான்சனன்ட் ஏஇஐஓயு தவிர மிச்சம் எல்லா லெட்டரும் பார்த்தோம் அப்படின்னா ஏபிசியில் நமக்கு வந்து கான்சனன்ட் லெட்டர் அப்படிமோ. அப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, டம்ப் டிரைவன், ஹி ஹை ஹானர், ஹச் 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 டிடி. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ வந்து ஒரு சில போயமில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு
2-3 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கூட வரலாம். அதை நம்ம வந்து ஆப்ஷனை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா மோஸ்ட் சூட்டபிள். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க நமக்கு. அடுத்தது 51வது கொஸ்டின், ஆர்எல் ஸ்டீவன்சனோட ஃபேமஸ் ஒர்க். ஓகே, நம்ம இந்த ஃபேமஸ் ஒர்க்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து புக்கில் கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட புக்கில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அடிஷனலாக இப்போ புக்குக்கு வெளியும் கேட்கலாம், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நம்ம வந்து எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருப்போம். இதுவும் உங்களுக்கு அதே சேம் டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இருக்கும் உங்களுக்கு டேபிளோட ஸ்டார்டிங் 2வது பக்கத்திலே பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து இருக்கும். ஸோ இந்த இருக்கா ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன், அதான் ஷார்ட்டா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்எல் ஸ்டீவன்சன் அப்படி மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ ஆர்எல் ஸ்டீவன்சன் இவரோட மிச்ச ஒர்க்லாம் வந்து கேட்டிருக்காங்க. மிச்ச ஒர்க்லாம் இங்க இருக்கா, கிட்னாப்டு இருக்கு. ஸோ வந்து கிட்னாப்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஷர் ஐலாண்டு. ஸோ ட்ரெஷர் ஐலாண்டு இது வந்து இருக்கு. அப்போ அந்த 1 ட்ரெஷர் ஐலாண்டும் இருக்கு, கிட்னாப்டும் இருக்கு. 1ம் 3ம் எங்க 1ம் 3ம் இருக்கு, சி ஆப்ஷன்ல. அப்போ 51க்கு சி 1 and 3 அவ்வளோ சிம்பிள். நம்ம அதனால தான் இந்த டேபிள் முக்கியம். ஸோ நம்ம உங்களுக்கு புக்கு ஃபுல்லாகவே பார்த்தோம்னா அந்த டேபிள் மட்டும் இல்லை, புக்கு ஃபுல்லாக நம்ம வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் வெளியே கேட்குற கண்டென்ட் இது எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஓகே, அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். ஓகே, ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃபாலோயிங் ஃப்ரேஸ். ஒரு ஃப்ரேஸ் வந்து கொடுத்துட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கேட்காங்க. He has just got some new wheel. He has just got some new wheel. ஓகே, இது வந்து ஒரு ஃப்ரேஸ். நியூ வீல் அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து எதில் வீல் இருக்கு அப்படிமா, வெஹிக்கிள் தான் பார்த்தோம் அப்படின்னா வீல் வந்து இருக்கு அப்படிதானே. ஓகே, அதான் இங்கே வந்து he has just got some new wheel, அதாவது ஒரு புது வெஹிக்கிள் வந்து வாங்கியிருக்காங்க. அதான் பார்த்தோம்னா அந்த மாதிரி இன்டைரக்டா ஃப்ரேஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம புக்கில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அகைன் அதே டேபிளுக்கு நம்ம வந்து வந்துடலாம். டேபிள். ஸோ வந்து பேஜ் நம்பர் 30ல வந்து இருக்கு, 30 வந்து இருக்கு. ஸோ வந்து சினக்டோக் பார்ட்ஸ் ரெப்ரசன்ட் பை ஓல் ஆர் ஓல் ரெப்ரசன்ட் பை எ பார்ட். ஓகே, இந்த மாதிரி இங்க பாருங்க, எ டன் ஆஃப் ஸ்பேஸ். அடுத்து ஐ ஹாவ் 4 மவுத் டு ஃபீட் அட் ஹோம். ஓகே, நம்ம இதே மாதிரி கொடுத்துருக்கோம். இங்க வந்து டைரக்டா இங்க பாருங்க, ஐ ஹாவ் 4 மவுத் டு ஃபீட் அட் ஹோம். அதாவது நான் வந்து வீட்டில் இப்போ வந்து ஒரு வீட்டோட குடும்ப தலைவரோ தலைவியோ இருக்காங்க, அவங்க தான் அவங்க அந்த வீட்டை வந்து பார்த்துக்கிட்டுதாங்க. அப்போ வந்து நான் தான் என் வீட்டில் 4 பேருக்கு சம்பாதிச்சு சாப்பாடு போடணும். இதை டைரக்டாக சொல்லாமல் இங்கே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஐ ஹாவ் 4 மவுத் டு ஃபீட் அட் ஹோம். ஸோ வந்து ஃபேமிலி மெம்பரை 4 மவுத் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ வந்து டைரக்டாக ஃபேமிலி மெம்பர்னு சொல்லாமல் 4 மவுத் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இன்டைரக்டாக ஃப்ரேஸாக சொன்னாங்க அப்படின்னா சினக்டோக். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. டைரக்டாக நமக்கு வந்து கார் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி, ஸோ வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி கொடுக்காம he has just got some new wheel. அப்போ என்னது ஆப்ஷன் சி, அவ்வளோதானா சிம்பிள். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம், அவ்வளோதான் சிம்பிள். அடுத்த கொஸ்டின் பாருங்க 96, which of the following statement are true about turtle. ஸோ வந்து sea turtle, டர்ட்டிலை பற்றி சிலபஸில் இருக்குல்ல sea turtle. ஓகே, எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா. சி டர்ட்டில் நமக்கு பேஜ் நம்பர் 958ல வந்து இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி சி டர்ட்டில் நமக்கு ப்ரோஸ் வந்து ஃபுல்லாக வந்து இருக்கு. இப்போ இந்த ப்ரோஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து புக்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து பாயிண்ட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்க, சேம் அதே பாயிண்ட் இருக்கா. சீ டர்ட்டில் லிவ் தேர் லைஃப் என்டையர் இந்த ஓசியன். ஸோ வந்து நமக்கு இதே அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ வந்து சீ டர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓசியனில் வாழ்கிற மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து தேர் ஆர் 6 ஸ்பீசியஸ் டர்ட்டில் இன் த வேர்ல்டு. ஓகே, அதாவது மொத்தம் வந்து 6 வகையான ஸ்பீசிஸ் இருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது தப்பா ரைட்டான்னு பார்த்தோம் அப்படின்னா தேர் ஆர் 7 கைண்ட் ஆஃப் சீ டர்ட்டில், 7 வகையா வந்து இருக்கு. 7 தான் பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட். ஆனால் இங்கே வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா தப்பு.
ஸோ நமக்கு வந்து ரெண்டாவது, ஸோ வந்து அப்போ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா தப்பு. ஸோ இப்போ ரெண்டாவது தப்பு அப்படின்னாலே நமக்கு பிஆவும் இருக்க முடியாது, டிஆவும் பார்த்தோம் அப்படின்னா இருக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் ஏஆவோ இல்லை சிஆவோ தான் வந்து இருக்கலாம். இப்போ நம்ம மூணாவது பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். டர்ட்டில் கம் அஷோர் டு லே எக்ஸு, அந்த பாயிண்ட்டும் இருக்கா? டர்ட்டில் கம் அஷோர் டு லே எக்ஸு, ரைட்டு. அப்போது 1 3 வந்து கரெக்டு. ஆன்சர் 1 and 3, சி தான் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நமக்கு வந்து இந்த புக் பேக் கொஸ்டின், அதோட ஆன்சர், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா முக்கியம். அடுத்து 98வது. ஓகே, ஸோ இது நம்ம வந்து ஒரு ப்ரோ சார்னா வந்து கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் வந்து நம்மளோட டேபிள், ஸோ அந்த டேபிளை நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து அதனால் வந்து டேபிள் தான் முக்கியம், டேபிள் மட்டும் படிச்சுட்டு போனால் போதுமா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எல்லாமே படிக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஃபைனலாக லாஸ்ட்டாக ஈஸியாக ரீகால் பண்ணுறதுக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த டேபிள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து அது எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 77. நம்ம வந்து ப்ரோஸோட கேரக்டர், நம்ம பின்னால் ப்ரோஸ் ஃபுல் கதையாக காமிச்சோமா புக் பேக் கொஸ்டினோட, இங்கே ப்ரோஸோட கேரக்டர் மட்டும் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டெக் ப்ளூமர் அப்படிங்கிற ஒரு ப்ரோஸு. ஸோ இதில் வந்து எல்லா கேரக்டர் வந்து இருப்பாங்க. இதில் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்குற, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 4 பாயிண்ட் கொடுத்துட்டு ரைட்டான வந்து மேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு 2வது பாயிண்ட் பாருங்க, ப்ளீ வாட்ச் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த 7th பாயிண்டில் பாருங்க, ப்ளீ வாட்ச், நுப்பூர் கிறிஸ்லோக்கர் அண்ட் ஜான்வி ஜோசி, அப்படிதானே? ஓகே, இவங்க அந்த ப்ளீ வாட்ச் பார்த்தோம்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ 2வது பாயிண்ட் ப்ளீ வாட்ச், நுப்பூர் கிறிஸ்லோக்கர், ஆன்சர். அப்போ 2வது பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ ஒரு சில கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு 4 பாயிண்ட்ல ஆன்சர் தெரில அப்படின்னா கூட, ஏதாவது நீங்கள் லைட்டாக படிச்சிருந்தா கூட இந்த மாதிரி 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் வச்சு எலிமினேஷன் டெக்னிக்கல் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ 2வது பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரைட்டு. அப்போ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்க வந்து முடியாது. அது மாதிரி 3வது ஆப்ஷனாகவும் பார்த்தோம் அப்படின்னா இருக்க முடியாது. பிஆவோ இல்லை சிஆவோ மட்டும் தானே இருக்க முடியும். ஓகே, இப்போ இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓகே ஐஜிஇஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஸோ இங்கே வந்து ஐஜிஇஎஸ்டி வந்து எங்கே இருக்குது இந்த டேபிளில், இங்கே பாருங்கள் ஐஜிஇஎஸ்டி நம்ம வந்து போல்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வந்து முக்கியமானது. ஓகே, ஸோ நம்ம வந்து அகைன் என்ன இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த புக் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணி ஒரு 2 மந்த்துக்கு மேலே வந்து அது கிட்டத்தட்ட 3 மந்த் வந்து ஆகிட்டு. ஸோ குரூப் 4 எக்ஸாம் வந்து இப்போ தான் வந்து முடிஞ்சுது. ஸோ வந்து ஒரு வாரத்துக்கு மேலே தான் குரூப் 4 எக்ஸாம் வந்து முடிஞ்சுது, ஒரு 5 நாள் தான் வந்து ஆகுது. ஸோ நம்ம புக் பப்ளிஷ் பண்ணி 2 மந்த் வந்து ஆகுது. ஓகே, ஸோ ஐஜிஇஎஸ்டி அனில் பிரபாகர். ஓகே, இப்போ நீங்கள் வந்து நம்ம இந்த டெக் ப்ளூமர் நீங்கள் வந்து ஃபுல் ப்ரோஸாக வந்து படிப்பீங்க, அப்படி தானே, கதை வந்து படிப்பீங்க. அந்த மாதிரி படிக்கும் போது முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் வந்து ரீகால் பண்ணாமல் விட்டுருவீங்க. நம்ம அதனால தான் அதை தனியாகவே வந்து ஒரு டேபிளாகவே கொடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கேரக்டரு, இம்பார்ட்டன்ட் போயம் பாயிண்ட், ப்ரோஸ் பாயிண்ட் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். அப்போது இந்த அனில் பிரபாகர் ஐஜிஇஎஸ்டி அனில் பிரபாகர், அப்போ இந்த 3வது பாயிண்ட் இதுவும் கரெக்ட். அப்போ 2ம் கரெக்ட் 3 கரெக்ட், அப்படி தானே? அப்போ வந்து எங்கே இருக்கு 2 3 சியில் இருக்கா, இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர். ஸோ இதான் டேபிளோட இம்பார்ட்டன்ஸும். அடுத்து பாருங்க, ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வீடியோ கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம புக்கில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அகெயின் அதே டேபிள் நம்ம வந்து வந்துடலாம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் டேபிள். ஸோ ரிப்பிட்டேஷன் ஆஃப் சம் வேர்ட் ஆஃப் ஃப்ரேஸ் பிகினிங் ஆஃப் அ சக்சசிவ் கிளாஸ் வெர்ஸ். அதாவது நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ போயம் லைன் பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக வந்து இருக்கும். ஸோ போயம் லைனில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த லைனில் இல்லை ஒரு 4 லைன் இருக்குது அப்படின்னா 2 லைனில் ஸ்டார்டிங் வேர்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சேமாக இருந்தது அப்படின்னா வந்து அனஃபோரா. அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒவ்வொரு கிளாஸ். ஸோ இப்போ வந்து ஒரே லைனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேம் கொடுத்துட்டு, அதாவது ஒரு வார்த்தை கொடுத்து மறுபடியும் ஆண்டு கொடுத்துட்டு அதே வார்த்தை கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. இல்லை இந்த மாதிரி வந்து கமா போட்டு சிங்கிள் ஃப்ரேஸாக வந்து இருக்கும். இங்கே பாருங்க, ஐ கேம் ஐ இருக்கா, ஐசா ஐ இருக்கா, அந்த மாதிரி இப்போ ஐ அப்படின்னு இருக்கு. இங்கே ஸ்டே ஹோம் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். ஸோ வந்து 2 ஃப்ரேஸாக வந்து இருக்கு, அப்படி தானே? ஸோ 2மே ஸ்டேல வந்து ஆரம்பிக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து அனஃபோரா தான். சேம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு போயம் லைனில் அடுத்தடுத்த லைனில் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அனஃபோரா தான். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்க, நோ டைம் ஒரே மாதிரி ஆரம்பிக்கா, அப்போ அனஃபோரா, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நம்ம சொன்ன எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இன்னொன்று வந்து இருக்கு, தே க்ரோல் அட் த ரெயின் அண்ட் தே க்ரோல்.
ஸோ வந்து அண்ட் ஸோ அப்போ வந்து தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டாவது இருக்கு. நம்ம வந்து இந்த காம்பவுண்ட் சென்ஸ் வந்து பார்த்துருக்கோமா? ஸோ வந்து தனித்தனியாக நமக்கு வந்து 2 கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ இடையில வந்து அண்ட் இருக்கும் அப்படிமா. இங்கே பாருங்க ஒரே லைன்ல தே க்ரோல், அதுக்கப்புறம் அண்ட் மறுபடியும் தே க்ரோல். ஸோ அப்போ வந்து 2 வாட்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா வந்து அனஃபோரா. இப்போ ஒரு சில இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2-3 ஃபோரா ஸ்பீச் வந்து வரலாம், ரிப்பீட்டேஷன் வரலாம், இந்த மாதிரிலாம் வந்து இருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஆப்ஷன் வந்து பாருங்க. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா அனஃபோரா மட்டும் தான் வந்து இருக்கு. ஸோ அப்போ வந்து இதான் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் தே க்ரோல், தே க்ரோல். அவ்வளோதான், சிம்பிள் ஆன்சர் அனஃபோரா. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் நம்ம வந்து அடுத்தடுத்த லைன்ல, அதாவது இப்போ நோ டைம் ஒரு 4 லைன்ல, ஸோ வந்து இந்த முதல் லைன்ல நோ டைம் இருக்கு, அது ஒரு 3ஆவது லைன்ல நோ டைம் இருக்கு. ஸோ ஒரு பேராகிராஃப்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 லைன்லயோ 2க்கு மேற்பட்ட லைன்லயோ பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இருந்தாலும் நம்ம வந்து அனஃபோரா அப்படிங்கும். ஸோ இது நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா புக்ல பேஜ் நம்பர் 34 வந்து பாருங்க. இப்போ இந்த போயம்ல பாருங்க தே மேன்னு இருக்கா? ஸோ நம்ம வந்து கொடுத்துருக்கோமா? அப்போ அனஃபோரா, தே மே, அப்போ அனஃபோரா. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் போயம் ப்ரோஸ் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இதுக்கு முன்ன வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராமர் சார்ந்து நம்ம புக்கில் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதை சார்ந்த மிச்ச கொஸ்டின் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், இப்போ நம்ம வந்து ஒரே வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள 100 கொஸ்டின்கான ஆன்சர் இதுதான். நம்ம இந்த மாதிரி சொல்லி வந்து முடிச்சிடலாம். அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1 hour தான் வந்து ஆகும். ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் சார்ந்து எக்ஸாமில் அடுத்த எக்ஸாமில் இதே கொஸ்டின் கேட்க போகிறது இல்லை, இதை சார்ந்து தான் கேட்க போகிறாங்க. அப்போ நீங்கள் எதெல்லாம் படிக்கணும் நம்ம வந்து அதான் பார்த்தோம் அப்படின்னா காமிச்சே வந்து வரோம். நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக வந்து போட்டே வரோம். ஆல்ரெடி நம்ம வந்து கிராமருக்கான வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அது வந்து பாருங்க. நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து வைக்கேன். ஸோ நம்ம புக்கை பற்றின டீட்டெயில், நம்ம வெப்சைட்டோட லிங்க், புக் ஆர்டர் பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் எல்லாமே கீழே வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஃபுல் சிலபஸும் இந்த ஒரே புக்கில் வந்து இருக்கும். நம்பர் ஆஃப் பேஜ் மட்டும் அப்ராக்சிமேட்டா பார்த்தோம் அப்படின்னா 1100 பேஜ் வந்து இருக்கு. நம்ம வந்து கம்ப்ளீட்டா எதையும் மிஸ் பண்ணாம புக்குக்குள்ள இருந்து கேட்கறது, புக்குக்கு வெளியே கேட்கறது, இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து இது உங்களுக்கு ஒரு புக்காவும் கைடாவும் வந்து இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த பார்ட் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ அது மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து சிலபஸை ஒரு 21 நாளில் ஈஸியாக முடிக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஃப்ரீ சேலஞ்சே வச்சுருக்கோம். நம்ம வந்து கம்ப்ளீட்டாக 21 நாளைக்கு நம்ம வந்து வீடியோ வந்து கொடுத்துருவோம். ஸோ வந்து முதல் 4 நாளைக்கு கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் பே பண்ணி படிக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. கம்ப்ளீட்டாக 21 டேஸ்க்கான ஃப்ரீ. நம்ம வந்து 21 டேஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருவோம். நீங்கள் அதை மட்டும் படிச்சீங்க அப்படின்னாலே ஈஸியாக இங்கிலீஷ் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதோட டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் இருக்கும். அதை பார்க்காதவங்க அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.